தமிழ் சினிமான்றதை விட தமிழ் ஆடியன்ஸஸ்ன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு விசாரணை படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் அந்த எடிட்லலாம் படம் பார்க்கும்போது நான் சொல்லுவேன், வி ஆல்வேஸ் டாக், இந்த படம் மெயின் ஸ்ட்ரீமில் அக்செப்ட் பண்ணாங்கன்னா ஐ திங்க் வி ஷுட் சே தட் தமிழ் ஆடியன்ஸஸ் தான் மோஸ்ட் இவால்வ்டு மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸஸ்ன்னு சொல்லணும்னு நான் சொல்லுவேன். அந்த படத்தை அக்செப்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நம்ம வேறு எங்கேயுமே செய்ய முடியாத படங்கள், நாட் ஜஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்பேஸ்லேயும் என்டர்டெயின்மெண்ட் ஸ்பேஸில் மட்டும் இல்லை, இந்த படங்கள்லாம் ஆர்ட் ஹவுஸ் ஃபில்ம்ஸ்னு சொல்லக்கூடிய படங்களை கூட தமிழ் ஆடியன்ஸஸ் அவங்க படங்களாக மாற்றி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் அகெயின் தமிழ் சினிமாவில் இப்போ தான் அந்த பேரலல் மூவ்மெண்ட்டுன்னு ஒரு மூவ்மெண்ட்டாக தெரியுது. இதுக்கு முன்னாடி 1-2 ஃபில்ம்ஸ் வரும், எந்த படம் எடுத்தாலும் அது மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸஸ்க்கு கேட்டர் பண்ணுற படங்களாகவே தான் இருக்கும். நம்ம சீரியஸாக எடுத்தாலும் அது மெயின் ஸ்ட்ரீமுக்கு போகிற படமாக இருக்கும்.